Hi, hello everyone. Welcome back to our channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபோக் டேல் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் தி மேஜிக் ப்ரோக்கேட் அ டேல் ஆஃப் சைனா. இது யார் நமக்கு சொல்கிறா அப்படின்னு பார்த்தா ஆரன் ஷெப்பர்ட். இந்த டேலில் என்னென்ன கேரக்டர்ஸ் வராங்க அப்படின்னு பார்த்தா ஓல்டு விடோ, அவங்களோட பையன் சென், ஸ்டால் கீப்பர், ஃபேரி லேடிஸ், அதுக்கப்புறமா ஒரு ஓல்டு உமன் வராங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஹார்ஸ் இருக்குது, லேன் அப்படின்றவங்க ஒன் ஆஃப் தி ஃபேரிஸ். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோக் டேல்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபோக் டேல் அப்படின்றத நாட்டுப்புற கதைகள், பழங்கதைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டுப்புற கதைகள் எல்லாமே வாய் வழி வந்த இலக்கியம்தான். இந்த கதை தொடங்கும் போதே இதை யாரும் எழுதி அச்சிடலை. வாய் வழியாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி அதை இன்னொருத்தருக்கு போய் அப்படி வந்த கதைகள் தான். இதை ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்காக சில விஷயங்களை அதில் சேர்த்துக்கிட்டாங்க. சிலர் தேவையில்லாத விஷயத்த நீக்கிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கதை வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது நிறைய இடத்துல நிறைய விஷயத்தில் மாறுபட்டுச்சு. அதனால் இந்த நாட்டுப்புற கதைகள் எல்லாத்துக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல கதைகள் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆரான் ஷெப்பர்ட் அவர்கள் இந்த கதையை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் ப்ரோக்கேஜ் எல்லாம் டக்கு டக்குன்னு விற்று போயிடுது. விற்று போகவும் வர காசில் எப்பயுமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போவாங்களாம். அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக போகிறாங்க. போகும்போது ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக நின்றுடுறாங்க. இவங்க கண்ணை இவங்களால திருப்பவே முடியலை. என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஸ்டாலில் அழகான ஒரு பெயிண்டல் ஸ்க்ரால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ, க்ரீன், இந்த எல்லா கலருமே அதில் இருக்குது. அதில் ஸ்கை ரொம்ப அழகாக டிபிக்டாக இருக்குது. ஃபென்டாஸ்டிக்கான கார்டன்ஸ் இருக்குது. அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் நடந்து போகிற மாதிரி அந்த காட்சியானது அமைஞ்சிருக்கு. உடனே இந்த ஸ்டால் கீப்பர் என்ன பண்ணுறாரு, இவங்க கிட்ட இன்னும் பேசுகிறாரு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இந்த இதில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்கை தான் சன் பேலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சன் பேலஸில் தான் பார்த்தீங்கன்னா ஃபேரி லேடிஸ் எல்லாம் வாழ்கிறாங்க. இது ஈஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த பெயிண்டட் ஸ்க்ராலை மெய் மறந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸ்க்ரால் அப்படின்னா சுருள். ஒரு பேப்பரில் ரொம்ப ஒரு அழகான ஒரு வரைபடம் இருக்குது. அந்த வரைபடத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வரைபடத்தை பார்க்குறப்போ எனக்கே அங்கே போகணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து நிற்கிறாங்க. அந்த பெயிண்டட் ஸ்க்ராலுடைய ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை வாங்காமல் விட்டுட்டு வரதுக்கே உங்களுக்கு மனசு கேட்கல. அதெல்லாம் அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு அவங்க குடிசைக்கு வராங்க. வந்ததும் அவங்க பையன்கிட்ட அதை காட்டுறாங்க. காட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, இது எவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி இந்த பேலஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு தடவையாவது போய் இந்த பேலஸை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பையன் உடனே என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஐடியா சொல்கிறாரு. இவ்வளோ அழகாக இருக்குன்னா உங்கள் ப்ரொக்கேடில் நீங்கள் இதையே ஏன் வீவ் பண்ணக்கூடாது? உங்களுக்கு அங்கே இருக்கா மாதிரியே தோணும்ல அப்படின்னு கேட்குறாரு. இவங்களும் ஆமாம், நல்ல ஐடியா, நான் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த வீவ் பண்ணுற டைம் ஹார்ஸ் ஆகுது, அப்புறம் நாட்களாக மாறுது, வாரங்களாக மாறுது, பல மாதங்களாக ஆகுது. ஒரு பாயிண்டில் சாப்பிடாம தூங்காமல் கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகிடுது, கையெல்லாம் காயப்படுது. ஆனாலும் அந்த ப்ரொக்கேடை உட்காந்து நைட்டும் பகலுமா இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பையன் கேட்குறான், அம்மா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஏன் ரெஸ்ட் எடுக்காமல் செஞ்சிட்ருக்கீங்க? அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சேன், என்னால் இதை ஸ்டாப் பண்ண முடியாது, நான் வியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு சன் பேலஸ்லேயே இருக்கா மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க அந்த பிக்சரை நம்ம முன்னாடியே பார்த்தோம், சன் பேலஸோடைய உருவம் தான் அதில் இருக்குது அப்படின்னு. சன் பேலஸ்லேயே இருக்கா மாதிரி இருக்குது, எனக்கு அங்கேருந்து வர விருப்பம் இல்லை, அதனால் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க அம்மா வேலைக்கு போகலை, மார்க்கெட்டுக்கு போய் ப்ரொக்கேஜ் விற்றாதான் அவங்களுக்கு வருமானம் வரும். இவங்க அம்மா வீட்டில் உட்காந்து வியூ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சென் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விறகுகளெல்லாம் வெட்டி அதை விற்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இவருடைய வேலை போய்கிட்டே இருக்குது. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இன்ச் பை இன்ச் அந்த ப்ரொக்கேடை ரொம்ப அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பல மாதங்கள் ஆயிடுது. சென் ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா லூம் எம்டியாக இருக்குது. அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா என்ன ஆச்சு, ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஒரு வழியாக முடிச்சிட்டேன், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, ஸோ இது ஆனந்த கண்ணீர், எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, இல்லை எவ்வளோ அழகான தேவதைகள்லாம் இருக்காங்க, இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்குது, கார்டன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஸ்கை எவ்வளோ நல்லா இருக்குது பாரு அப்படின்னு அவங்க அம்மா அந்த ப்ரொக்கேடை ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ காற்றடிக்குது. ஜன்னல் வழியாக அந்த ப்ரொக்கேட் ஈஸ்ட்டை நோக்கி பறந்து போயிடுது. ஸோ ஈஸ்ட்டில் தான் சன் பேலஸ் இருக்குது. ஈஸ்ட்டை நோக்கி பறந்து போயிடுது. இவங்க அம்மாவும் பையனும் வெளியே ஓடி அந்த ப்ரொக்கேடை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காற்றுல பறந்து போயிடுது. இவங்க அம்மாவுக்கு உடனே அழ வர ஆரம்பிச்சிச்சு. அழுது மயங்கியும் விழுதுறாங்க. சென் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் பத்திரமா பெட்டில் உட்கார வச்சு ரொம்ப நேரம் கழித்து அவங்க அம்மா கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த ப்ரொக்கேடை எடுத்துகிட்டு வா, அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை என்ன பண்ணுறேன்னா, சரி ஓகேம்மா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்டை நோக்கி போகிறாரு. ரொம்ப நேரம் ஆகுது.
அதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் ஆகுது, ரொம்ப வாரங்கள் ஆகுது. அந்த ப்ரொக்கேடு எங்கன்னே தெரியல. இப்படி தேடிக்கிட்டே போகும்போது தனிமையில் ஒரு ஹட் ஒன்று இருக்குது. அந்த ஹட்டுக்கிட்ட வராரு. அங்கே ரொம்ப வயசான, ரொம்ப எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய ஒரு உமன் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள எப்படி சொல்கிறாங்கன்னா, அண்ட் ஓல்டு லெதர் ஸ்கின்டு உமன் ஸ்மோக்கிங் அ பைப். அவங்க கையில் ஒரு பைப் வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஹார்ஸ் இருக்குது. பக்கத்தில் அந்த ஹார்ஸ் வந்து புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பையனை பார்த்துட்டு, ஹலோ டியரி, வாட் பிரிங்ஸ் யூ ஸோ ஃபார் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன இங்கே வந்திருக்க, உன் வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கியே, இவ்வளோ தூரம் உன்னை என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எங்கள் அம்மா ஒரு ப்ரொக்கேட் செஞ்சாங்க, அது வந்து ஈஸ்ட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அந்த ப்ரொக்கேட் வந்து சன் பேலஸை பற்றினது தானே, காற்றுல இந்த பக்கம் தான் வந்து பறந்து போச்சு. அந்த சன் பேலஸில் இருக்கக்கூடிய ஃபைரிஸ் தான் வந்து உங்கள் அம்மாவோடைய ப்ரொக்கேடை எடுக்கிறதுக்காக காற்று அனுப்பியிருக்காங்க. அந்த ப்ரொக்கேடை இப்போ அவங்க தான் வச்சுருக்காங்க. அந்த ப்ரொக்கேடை ஒரு சாம்பிளாக வச்சு அவங்க வந்து வீவ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மா ரொம்ப தத்ரூபமாக வந்து அந்த ப்ரொக்கேடை வந்து டிசைன் பண்ணதுனால அந்த ப்ரொக்கேடை பார்த்து அவங்க வந்து வீவ் பண்ண கற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அப்போ எங்கள் அம்மா இறந்துருவாங்களே, அந்த ப்ரொக்கேடை திருப்பி வாங்கிட்டு போகலன்னா எங்கள் அம்மா உயிருக்கு ஆபத்தாயிடுமே அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த ஓல்டு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இருக்க பட்சத்தில் நீ திருப்பி வாங்கிக்கலாம், ஆனால் சன் பேலஸ்க்கு நீ உன்னோட காலால் நடந்து போக முடியாது, நீ வேணா என்னுடைய ஹார்ஸை எடுத்துகிட்டு போ, அது உனக்கு வழி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ அந்த சன் பேலஸ்க்கு போகணும் அப்படின்னா முதல்ல ஃபியரி மவுண்டனை கடந்து போகணும். அங்கே வந்து ஃபியரி மவுண்டன் என்னென்னா நிறைய நெருப்பு இருக்கும், சுடும், ஃப்ளேம்ஸ் நிறையா இருக்கும். நீ அந்த நெருப்பு மலையை வந்து கடந்து போகும்போது நீ ஏதாவது முகம் சுழிச்சிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு குறைய பேசிட்ட அப்படின்னா அங்கேயே வந்து நீ ஆஷஸ் ஆகிடுவ, எரிஞ்சு போயிடுவ. அதுக்கப்புறம் நீ ஐசியை கடக்கணும். ஐசி கிட்ட கடந்து போகும்போது உனக்கு குளிருது இல்லை வந்து உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு எதுவுமே சொல்லக்கூடாது. அங்கே வந்து நீ நல்லா ஐஸ் கட்டி மாதிரி கூட உறைஞ்சி போயிடலாம், ஆனால் நீ எங்கேயுமே வந்து முகம் சுழிக்கவே கூடாது. அப்படி ஏதாவது சுழிச்சினாலும் வந்து அத்தோட உன்னுடைய உயிர் போயிடும். இதுக்கு நீ ஒத்துக்கிறேன்னா நீ போகலாம், நீ போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் என் அம்மாவோடைய ப்ரொக்கேடை நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே நல்ல பையன், நீ என்னோடய ஹார்ஸை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன என்ன பண்ணுறாருன்னா ஹார்ஸை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. போகிறாரு. அந்த ஃபயர் மவுண்டன் வருது. சுற்றி எல்லா இடமும் நெருப்பாக இருக்குது. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அந்த ஃபயர் மவுண்டனை நோக்கி போகும்போது இவருடைய ஸ்கின் எல்லாம் வந்து எரிஞ்சு போயிடுது. அவரோட லிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய உதடை நல்லா கடிச்சிட்டு அமைதியாக இருந்துடுறாரு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வரும்போது அந்த சில்லுன்னு இருக்குன்னு சொன்னாங்களே ஐசிசி, அந்த சீயை கடக்கிறாரு. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது பார்த்தா இவர் மேலே வந்து அந்த தீக்காயம் பட்டிருந்துச்சுல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகிறத பார்க்குறாரு. அந்த இடத்துக்கு போகவும் எங்கன்னா ஐசிக்கு போகவும் அவருக்கு அங்கே அப்படியே உறைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்து இவர் எங்கேயுமே வந்து வாயை திறக்கவே இல்லை. ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு. ரொம்ப குளிரில் நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பயுமே வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அமைதியாக தான் இருந்தார். இந்த 2 இடத்தையும் கடந்து வரவும் அவருடைய பாடியை ரொம்ப ட்ரையாக வார்மாக எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வந்துட்டார். இப்போ சன் பேலஸ்க்கு வந்தாச்சு. அவங்க அம்மா வச்சுருக்க ப்ரொக்கேட் அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ பார்த்தா அவங்க அம்மா ப்ரொக்கேட்டில் வரைஞ்ச சன் பேலஸ் தான் வந்து அப்படியே நேரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தத்ரூபமாக இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சு போகிறாரு. அவருடைய ஹார்ஸ் வந்து அங்கேயே நிற்குது. ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் வந்து டசன்ஸ் ஆஃப் ஃபேரி லேடிஸ் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டசன்னா 12. அப்போ 12 வந்து தேவதைகள், 12 பேர் வந்து அங்கே உட்காந்துருக்காங்களாம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க அம்மாவுடைய ப்ரொக்கேடை நடுவில் வந்து வச்சுட்டு அதை பார்த்து வியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள வரதை பார்க்கவும் டோர் பக்கத்தில் ஒரு ஃபேரி உட்காந்துருக்காங்க. அந்த ஃபேரி என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்து சென் பக்கத்தில் போய் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னுடைய பேர் தான் வந்து லேயன், நான் வந்து உங்களை வெல்கம் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு வரக்கூடிய முதல் ஹியூமன் பீயிங் நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த இடத்துக்கு உங்களை யார் கூட்டிகிட்டு வந்தா, எதற்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஃபேரி வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு சென்க்கு வந்து பேச்சே வரலாம். அந்த ஃபேரியவே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து லேயனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஷை ஆகி கீழே குனிஞ்சிக்கிட்டே வந்து அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ சென் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எங்கள் அம்மாவோடைய ப்ரொக்கேடை வந்து வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன், நான் வந்து அந்த விடோவோடைய சன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லேன், நீங்கள் தான் அந்த விடோவோட சன்னா, அந்த ப்ரொக்கேட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அந்த ப்ரொக்கேடை வந்து எதன் கூடயுமே எங்களால் ஒப்பிட முடியல, அந்த அளவுக்கு தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க, அதை நாங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சென் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், எங்கள் அம்மா வந்து இல்லைனா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லேன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் மற்ற ஃபேரிஸ் கிட்டலாம் பேசுகிறாங்க. எல்லாரும் பேசி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த ப்ரொக்கேட் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கே இருக்கட்டும், நாங்கள் வந்து மறுநாள் முடிச்சுட்டு உங்ககிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ இந்த ஃபேரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பிஸியாக அவங்க ப்ரொக்கேட்ஸை செய்கிறதுல இறங்கிடுறாங்க. சென் வந்து லேயன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு.
லேயன் வந்து அவரை பற்றி எல்லாமே சென் கிட்ட சொல்கிறாங்க. சென்னும் வந்து அவரை பற்றின விஷயங்கள் எல்லாம் லேயன் கிட்ட சொல்கிறாங்க. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மேஜிக் பேர்லேருந்து வர லைட்டில் ஃபேரிஸ் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் சென்னுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. சென் வந்து சேர்லேயே சாஞ்சு தூங்கிடுறாரு. எல்லாரும் ஒருத்தராக முடிச்சுட்டு கிளம்புறாங்க. லேயன் தான் வந்து கடைசியாக கிளம்புறாங்க. அவங்க கிளம்புறதுக்கு டான் ஆயிடுது. விடிய காலையில் தான் டான் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க கிளம்புறப்ப விடிய காலையிலே ஆயிடுது. அந்த லேடியோட ப்ரொக்கேட் பக்கத்தில் இவங்கள வச்சு பார்க்குறாங்க. இந்த அழகாக இருக்குது, ஆனால் இந்த விடோது இன்னும் அழகாக இருக்குது. இவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விடோவோடைய எம்ப்ராய்டரியை ஓப்பன் பண்ணி அதில் இவங்க ஏதோ எம்ப்ராய்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பேலஸோடைய ஸ்டெப்ஸில் வந்து இவங்களே வந்து நிற்கிற மாதிரி வரைஞ்சிட்டு அது மேலே ஒரு ஸ்பெல்லையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சென் வந்து கண் முடிச்சு பார்க்குறாரு. அங்கே லேனும் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் இவருடைய ப்ரொக்கேட் மட்டும் இருக்குது. லேனுக்கு ஒரு குட் பை கூட நம்ம சொல்ல முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. ஆனாலும் இவருக்கு இன்னொரு கான்ஷியஸ் என்ன இருக்குன்னா, நம்ம லேட் பண்ணிடக்கூடாது, நம்ம அம்மா வந்து அங்கே வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொக்கேடை எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி வந்து ஐசிசியை கடக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபியரி மவுண்டனை கடக்கிறாரு. ஒரு வழியாக வந்து அந்த ஓல்டு லேடியோட ஹட்டுக்கு வந்துட்டார். அங்கே வந்த உடனே அந்த ஓல்டு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மா இறந்துட்டுருக்காங்க, சீக்கிரம் போ, நீ இப்படியே நடந்து போனீன்னா உனக்கு சீக்கிரம் போக முடியாது, நான் உனக்கு ஷூஸ் கொடுக்குறேன், அதை போட்டுட்டு போ, நீ ஃபாஸ்ட்டாக போவ அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னும் அதை போடுறாரு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 தான் நான் எடுக்கிறது இவருக்கு தெரியுது. வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க வீட்டு வாசலில் போய் நின்றுடுறாரு. அங்கே போனால் காட்டேஜில் அவங்க அம்மா இருக்காங்க, பெட்டில் படுத்துருக்காங்க, ரொம்ப பேலாக இருக்காங்க. ஸோ பேலாக இருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப டயர்டாக, ஃபேஸ் வந்து ஹெல்த்தே இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. சென்னை பார்க்கவும் கண்ணை முடிச்சு சென் அப்படின்றாங்க. அம்மா அவங்க ப்ரொக்கேடை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த ஒர்க்கு பாருங்கள் அப்படின்னு காட்டவும் இவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவங்க அம்மா வந்து அந்த ப்ரொக்கேடை பார்த்த உடனே ஃபேஸ் எல்லாம் வந்து பேலாக இருந்த ஃபேஸ்லாம் திருப்பி கலராக ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சென் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இதை லைட்டுக்கு எடுத்துகிட்டு வா, நான் வெளியே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் வெளியே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அந்த பேலஸ் ஸ்டெப்பில் வந்து லேயன் நிற்கிறது தெரியுது. அதே மாதிரி அந்த ப்ரொக்கேடு வந்து அப்படியே லைஃப் வந்தா மாதிரி, அந்த சன் பேலஸே வந்து அந்த இடத்துக்கு வந்தா மாதிரி வந்துடுது. இவங்க பார்க்கக்கூடிய தூரம் ஃபுல்லாகவே சன் பேலஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ லேயன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் கூட வந்துடுறீங்களா, சீக்கிரம் வாங்க, இந்த காற்று அடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓல்டு விடோவுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஆனாலும் அவங்க பையன்கிட்ட கேட்குறாங்க. பையனும் ஓகே அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரொக்கேட்ல இருந்து ஒரு சன் பேலஸ் வந்துச்சு இல்லையா, அதுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போகவும் அன்னையிலேருந்து வந்து இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபேரிஸ்க்கு எப்படி ப்ரொக்கேடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களோட டீச்சர் ஆயிடுறாங்க. சென்னும் வந்து லேயனை திருமணம் பண்ணிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சன் பேலஸில் தான் வந்து ரொம்ப அழகாக வந்து நெய்கிறாங்க, அதை விட்டால் வந்து ரொம்ப அழகாக இந்த ப்ரொக்கேஜ் எல்லாம் வந்து நெய்யறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது கான்டென்ட் வேணும் அப்படின்னாலும் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.